வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் இன்டோரில் வளர்க்குற இன்டோரில் வச்சுருக்க தொட்டி, மீன் தொட்டி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, பாருங்க, இந்த ஒரு குட்டி மீன் இருக்கு பாருங்க. இது எல்லாம் வளர்ப்பு மீன். இந்த மீனில் இந்த பாருங்க பாருங்க, இந்த குட்டி மீன் வளர்ப்பு மீன் கிடையாது. நாங்கள் மீன் பிடிக்க போனப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நாங்கள் மீன் பிடிக்க போனப்போ வாய்க்காலில் குளத்துக்கு போகிற வாய்க்காலில் அரிச்சிக்கிட்டு இருந்தவங்கள்ட்ட வாங்கிட்டு வந்தோம். கொஞ்சம் மீன்கள் வாங்கிட்டு வந்தோம். அதில் பார்த்திங்கன்னா, இது கூட வந்த பெரிய மீன்கள்லாம் பிழைச்சிக்கிச்சு. பெரிய மீன்கள்லாம் பிழைச்சிக்கிச்சு. இதை விட கொஞ்சம் பெருசான மீன்களும் செத்து போச்சு. ஆனால் இது மட்டும் பயங்கரமாக சர்வைவ் ஆகுது. என்ன காரணம்னே தெரியல. ரொம்ப குட்டி மீன். கூட இருக்கிறவங்க ராட்சசங்க கொன்று போடுவாங்க, தின்றுவாங்க. ஆனால் இது எப்படி சர்வைவ் ஆகுதுன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இது என்ன மீனுன்னு தெரியல. கண்டிப்பாக வளர்ப்பு மீன் இல்லை. நாங்கள் மீன் பிடிக்க போனப்போ வாய்க்காலில் அரிச்சிக்கிட்டு இருந்தாங்க. குளத்துக்கு போகிற வாய்க்காலில் அரிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே பார்த்த மீன் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன் தான். நிறையா வளர்க்குறோம், ஆனால் நம்ம நேச்சராக ஒன்று கொண்டு வந்திருக்கோம். அடின்னு அடிக்கிறாங்க ரெக்கையை போட்டு அவனை. ஆனாலும் சர்வைவ் ஆகுறான். ரொம்ப பிடிச்ச மீனுங்க அது. கலர் அவ்வளோக்கா இல்லை, ஆனால் வாய்க்காலில் பிடிச்சி இவ்வளோ கலர் எந்த மீனுக்கு இல்லை. இது என்ன மீனுன்னே தெரியல. இந்த பாருங்க செம்ம. இவங்கெல்லாம் கொன்றுவானுங்க. எப்படி அவன் தப்பி பழைக்கிறான்னு எனக்கு தெரியல. ஏன் இவனை தொட மாட்டேங்க? இது மந்திரங்க போட்டு ஆச்சரியமாக இருக்குங்க. பொதுவாக குட்டி குட்டி மீன்களை பெரிய மீன்களை சாப்பிட்ரும். அதான் இவனை மட்டும் எப்படி இவங்க விட்டு வச்சுருக்காங்க எனக்கே தெரில. பாருங்க, அதான் நல்லா நீந்துறாங்க, அடிக்கிறாங்க. ஆனால் போட்டு சின்ன பையனை. ஆனால் சர்வைவ் ஆகுறான். செம்ம சர்வைவுங்க. இவனை மாதிரியே இவனை பிடிச்சிட்டு வந்த கொஞ்சம் மீன்களும் செத்து போச்சு. நான் இங்கே வீட்டுக்கு வரேன். நான் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இந்த மீனை பிடிச்சிட்டு வர்றதுக்கும் இங்கே வீட்டுக்கு வர்றதுக்கும் 1 மணி நேரம். இவன் மட்டும் தாக்காது. அப்போ ரொம்ப குட்டியாக இருந்தான், இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்கான். இப்படி சர்வைவ் ஆகணும் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்படியோ இந்த தொட்டியில் ஒரு கலர் மீனாக என்னான்னு தெரில. சரி, பரவாயில்ல. எல்லாம் நன்மைக்கு, அனைத்தும் நன்மைக்கு. செம்ம அழகுங்க. இவங்க இந்த கலரோட அந்த அழகு தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது. நம்ம பேஜ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது பண்ணி விடுங்க, என்னத்தையாவது பண்ணி விடுங்க. நம்ம இயற்கையை காதலிக்கிறோம், இயற்கையை நேசிக்கிறோம். அதுக்காக ஏதாவது பண்ணி விடுங்க. பாருங்க, ஐயோ, இவன் அழகே அழகு தான். இத்தனை பேர் இருக்காங்க, அவன் மட்டும்தான் அழகு. குட்டி பையங்க, சுட்டி பையங்க. பாருங்க அவன் சைஸை. கூட இருக்கேன்னு அறக்கைங்க பிச்சு தின்னு விடுவாங்க. ஆனால் எப்படி அவனை விட்டு வச்சுருக்காங்கன்னு எனக்கே தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.